அப்போ இதுலேருந்து யோவானை தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு காரணம், உங்களை தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, என்ன தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி காலை வேளையில் சில வேலைகளை சில காரியங்களை மனிதர்கள் செய்யலாம், ஆனால் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது ஆண்டவர் வருத்தப்படுவார். அது மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு கண்ணை கூட நீ என்ன பண்ணிவிடு, இழந்து விடு. சில நேரம் கை கூட இழக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீ எதை இழக்காதே, நீ ஒத்த கையனா வந்துடு. ஏன்னா பரலோகத்தில் ஒத்த கண்ணு ஒத்த கை ஒத்த கால்லாம் இல்லை, எல்லாரும் தேவனை போல இருப்போம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? பரலோகத்தில் என்ன கிடையாது, ஒத்த கண்ணு ஒத்த கை ஒத்த கால், ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், குருடர்கள், சப்பானியர்கள் என்றே இல்லை. எல்லாரும் தேவனைப் போல் இருப்போம், எல்லாரும் தேவனுக்கு ஒப்பாக இருப்போம், எல்லாரும் தேவ சாயலை அடைவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால இந்த பூமியில் இந்த விசுவாசத்தை காத்து கொள்றதுக்காக சிலர் அதுதான் நான் பார்க்குறேன். நம்ம பிள்ளைங்க ஏதோ கடமைக்கு வருகிறார்கள், அவர்களுக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். யோவகாஸ் என்று ஒருவன் இருந்தான், அவன் ராஜாவாவதற்கே வாய்ப்பில்லாதவனாக இருந்தான். அத்தாலியால் எல்லாரையும் கொல்லும்போது, அவன் பேர் யோவாஸ், எல்லாரையும் கொல்லும்போது அவனை கிருபையாய் எடுத்து காப்பாற்றின அந்த ஆசாரியன் பெயர் என்ன? யோய்தா. நல்ல கவனிங்க, இந்த யோவாஸ் அந்த யோய்தாவுக்காகத்தான் கடவுளை பின்பற்றினான். யோய்தா சுபாச ஜபம் இருக்குன்னா வருவான், யோய்தா சொல்லுவான், ஆலயத்தை கட்டணும்னா கட்டுவான், ஆலயத்தை செப்படணும்னா சொல்லுவான். அவனா தானா எதுவுமே செய்யலை. நடந்தது என்ன தெரியுமா? யோய்தா செத்து போன பிறகு யோவாஸ் பின்வாங்கி போனான். இன்றைய சபை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் சில நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியது வரலாம், சில நேரம் தனிமையில் இருக்க வேண்டியது வரலாம், சில நேரம் உறவுகளால் தள்ளப்பட வேண்டியது வரலாம். நீங்கள் யோவாஸ் போல் இருந்து விடக்கூடாது. நீங்கள் இயேசுவை போல, சீஷர்களைப் போல விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியில் பாருங்களேன், தான் உயிர் பிழைப்பதற்கு காரணம் அத்தாலியால் கொலை பண்ணி கொன்று போட்டாள். என் பையன் உயிரோடு இல்லாத போது இனி யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி மொத்த ராஜ வம்சத்தை அழிச்சு போட்டா. அப்போ அவள் கத்தி அவளுடைய பட்டயத்திலிருந்து அவனை காப்பாற்றினது யோய்தா. ஆனால் யோய்தாவுக்காக நடித்தான். இன்னைக்கு நிறைய பேர் நடிக்கிறாங்க விசுவாசிகள் போல. அக்கினி வரும்போது உடைச்சு நொறுக்கிறோம், சோதனை வரும்போது நீங்கள் யாருன்னு என்ன பண்ணிடும், காமிச்சு கொடுத்துரும். இந்த சிஸ்டர் எவ்வளோ பெரிய விசுவாசின்னு காமிச்சு கொடுத்துருமா இல்லையா? அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. கடைசியில் என்ன நடந்தது? அந்த யோய்தாவுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேர் சகரியா. இவன் ஆண்டவரை விட்டு தடுமாறி போனான், விலகி போனான். அப்பொழுது அந்த சகரியா சொன்னான், நீ இப்படி போவது நல்லதல்ல, பிரபுக்களின் பேச்சை கேட்டு நீ போவது நல்லதல்ல. உடனே கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்து யாரை வெட்டுறான்? தனக்கு உயிர் பிச்சை போட்ட யோய்தாவினுடைய மகனை வெட்டுகிறான். சகரியாவின் ரத்தம் வரைக்கும் கர்த்தர் சொல்றார் மேலே போச்சு. அப்போ இவன் யாருக்காக கடவுளை தேடினா? அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சிலர் இங்கே இருக்கும்போது எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க, ஊர் விட்டு போய் வேறு சபைக்கு போன உடனே ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக போவான். நான் பார்க்குறேன், இவங்களை இப்படியா நம்ம இப்படியா கற்றுக் கொடுத்தோம்? பாஸ்டர் வந்தவன பகட்டா அப்படி விசுவாசி போல, விசுவாசிக்கிறவன் போல, ஜெபிக்கிறவன் போல, யோவாஸ் போல. அப்ப மனிதர்களுக்காக தேவனை விசுவாசிக்க கூடாது. உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றும், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நான் அதான் நேற்றைய தினத்தில் கூட சொன்னேன், என்னால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இயேசுவால் உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். இயேசுவால் உங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையும் உண்டு. எந்த வியாதியை சுகமாக்க இயேசுவால் தான் முடியும், ஆண்டவராகி இயேசுவால் முடியும். அதனால் தான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மனிதர்களுக்காக தேவனை பின்பற்றினால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான் பாருங்க. கேட்காம போயிருந்தா கூட பரவாயில்ல, பலிபீடத்துக்கு பக்கத்தில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறான் பாருங்கள். அதுவும் யாரை? தன்னை சாகாமல் காப்பாற்றினவனை செய்கிறான் என்றால் இப்படித்தான் இன்றைக்கு நிறைய பேர் போகிறார்கள். சபைக்கு வருவார்கள், தேவன் அவர்களுக்கு சொல்ல முடியாது, போதிக்க முடியாது, எச்சரிக்க முடியாது, கடிந்து கொள்ள முடியாது. அது வேற இன்றைய கடைசி காலத்தில் தடுக்கி விழுந்தால் சபை என்று வந்து விட்டதல்லவா? இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் மனிதர்கள் தங்கள் செவிக்கு இனிய போதகர்களை, அதனால தான் உப்பு இல்லாமல் சாப்பிடாத மாதிரி கடிந்து கொள்ளுதல் இல்லாத பிரசங்கங்களை நான் வெறுக்கிறேன்.
நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்வதை விட நான் கடிந்து கொள்ளுகிற பிரசங்கங்களை விரும்புகிறேன். நம்மை செதுக்க வேண்டும், நம்மை சரியாக்க வேண்டும், நாம் அவரை போல் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கடிந்து பிரசங்கம் எனக்கு இடிக்கிறது என்று சொல்லி போனால் அவர்கள் போகட்டும். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் நம்மை விட்டு போக மாட்டார்கள். அது தெரியும். தேவன் நியமித்த பாத்திரங்கள் என்னை ஆண்டவர் புடமிடட்டும் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. குறித்த காலம் வந்தபோது அவனை உயர்த்தினது. யோசேப்பை மட்டும் அந்த சில ஆண்டுகள் அவனை புடமிடலைன்னா அவங்க அண்ணன் வரும்போது சட்டையை கிழிச்சிருப்பான். அவங்க அண்ணன் வரும்போது அவங்கள ஜெயிலில் போட்டு வதை பண்ணியிருப்பான். யோசேப்பை ஏன் வசனம் புடமிட்டது? யோசேப்பை இயேசுவை போல கர்த்தர் மாற்ற விரும்பினார். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், அக்கினி சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நீங்கள் நினைத்ததை தாமதமாக்கும் போது நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் குறைந்து போய் ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் குறைந்து போய் உங்கள் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் குறைந்து போய் உங்கள் கிரியைகளை நிறுத்தக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்கள் தானாய் ஜெபிப்பார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் தானாய் பரிசுத்தமாவார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் தானாய் கிரியை செய்வார்கள். அதுதான் அங்கே விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, இந்த செய்தியினுடைய தொடக்கம் அப்படியே போகிறது. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் இதெல்லாம் அவங்க கேட்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். யூதர்களுக்கு முக்கியமானது என்னது? ஜெப ஆலயம். ஆனால் இயேசுநாதர் சொல்றாரு, உங்களை எதிலிருந்து வெளியேற்றுவாங்க? ஜெப ஆலயத்தில். உங்களை துரோகிகள்னு சொல்லி வெளியே தள்ள போகிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பிரசங்கத்தை எதுக்கு இப்போ பண்ணுறாரு? நல்ல பஸ்கா ஆசரித்து பண்டிகையை பற்றி பேசாமல், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு பண்டிகையை பற்றி பேசாமல் இவர் என்ன பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி பஸ்கா அன்னைக்கு இப்படி சொல்கிறாரு. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும். இன்றைக்கி அது வந்திருக்குங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த தேசத்தில் வேறு மதக்காரர்களை கொலை செய்தால் அவர்கள் கடவுளுக்கு என்ன செய்கிறார்களாம்? ஒரு சபையாவது அடித்து உடைக்கணுமா? ஒரு பாஸ்டரையாவது? தெரியுமா உங்களுக்கு? வட இந்தியாவில் அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்குது, இந்தியாக்களில் இருக்குது. அவங்க கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுனா, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி இவைகள்லாம் வந்திருக்கிறது. என்ன? அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன், நல்லா பாடுறேன், இப்போயே பாட மாட்டேங்கிறாங்க. நான் தான் சிலர்கிட்ட கேட்பேன், இப்போயே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நெருக்கடியான காலங்களில் எப்படி இருப்பீங்க? லெகுவான காலங்களிலே இப்படி இருப்பீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், லெகுவான காலத்திலேயே சரிப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளுகிறவன் எந்த நெருக்கடியும் தாண்டி போவான். அதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். அவங்க காலங்கள் சரியாக இருக்கும்போதே விசுவாசத்தை பிடிச்சுக்கிறதுக்கு ஜெபிக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து ஜெபத்தில் போராடுகிறார்கள். அவர்கள் அக்கினியினுடைய உக்கிரத்தையும் அழித்தார்கள். அதனால தான் அந்த பாட்டில் இன்றைக்கி நம்ம பாடினோம். என்ன? அவங்க அக்கினியை அழித்தாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை விசுவாசிக்கிற தேவனால் தான் வெளிப்படுத்த முடியும். உங்கள் முடிவை குறித்து விசுவாசிக்கிற ஆண்டவரால் தான் கொண்டு போக முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும் அவர்தான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அதனால் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படி தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். யோவான் 12:44 ஆண்டவராகிய இயேசு இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 12 பாருங்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, சில நேரம் தான் சத்தமிட்டு சொல்லுவார். சத்தமிட்டு சொல்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. யோவானில் சொல்லுவார், இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொன்னார். எதுக்கு சத்தமிட்டு சொல்கிறாரு? எல்லோரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இது ரொம்ப முக்கியம். வெரி குட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் டீச்சர் சொல்லுவாங்க, குறிச்சிக்கிறங்க, இது இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக வரும்னு. அவங்க சொல்கிறத நம்ம விளையாட்டான்னு நினைப்போம். ஆனால் கொஸ்டினை பார்த்தா கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும்.
அதே மாதிரி ஆண்டவர் இந்த இடத்துல சத்தமிட்டு ஏன் சொல்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் என்ன செய்கிறான். அப்போ இந்த இடத்துல ஏன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தை. அப்போ இயேசு யாராக இருந்தார்? மனுஷனாக இருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் யாரிடத்தில் விசுவாசமாக இருக்கலாம்? ஆமாம், யோவான் 12 என்னிடத்தில் அல்ல அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான்னு சொன்னவர் யோவான் 14 சொல்கிறாரு, என்னிடத்தில் எப்படி இருங்க. அப்போ அவரிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், மனுஷனை மட்டும் நம்பி விடாதிருங்கள். எனக்கு நிறைய பேரை சீக்கிரமாக பரலோகத்துக்கு அனுப்புறதே யாருன்னா, அவர் பார்த்துக்குருவார்னு ஒரு 10 பேர் நம்ப ஆரம்பிக்கும் போது அவர் போயிடுவார். ஏன்னா நம்ம யாரை நம்பணும், யார் மேலே விசுவாசமாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் தீர்க்க ஆயுசாக வாழணும்னா உங்கள் பிள்ளைங்களை உங்களை சார்ந்து இருக்க விடாதீங்க. ராமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் தீர்க்க ஆயுசாக வாழணும்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை சார்ந்து உங்கள் காலை பிடிச்சான்னு வச்சுங்களேன். ஆமாம், நேராக ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிளம்பி வந்துடுவான். 500 ரூபா கொடுமா, 1000 ரூபா கொடுன்னு அப்பப்போ பெட்டி எடுத்துகிட்டு பஸ் ஏறிடுவான். ஒரு பால் டப்பா வேணும்னாலும் ஃபோன் பண்ணுவான், ஒரு பால் பாக்கெட் வேணுனாலும் ஃபோன் பண்ணுவான். அதனால தான் சொல்கிறேன், யாரிடத்தில்? தேவனிடத்தில். நான் எதுனாலும் அவரை நம்பியிருப்பேன், எதுனாலும் அவரை சார்ந்திருப்பேன். கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பேன். சின்ன தேவையோ பெரிய தேவையோ வாழ்க்கையின் கடைசி வரை அவரை சார்ந்திருப்பேன். இது நமக்கு ரொம்ப கஷ்டம்.